வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெய்லி செய்யக்கூடிய இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கும் தோசை ரொம்ப கிறிஸ்பாக வர்றதும் எப்படி என்பதை பார்க்க போகிறோம். நான் இந்த கப்பில் எல்லாமே அளக்க போகிறேன். நீங்கள் இதே கப் எடுத்தாலும் சரி, டம்ளர் எடுத்தாலும் சரி, ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தை நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவி கொண்டு வந்துடுவோம். எந்த கப்பில் நான் உளுந்து எடுத்துடும் அதே கப்பில் 3 மடங்கு தண்ணீர் சேர்க்குறேன். இது ஊற வைக்கிறதுக்கும் இதே தண்ணி தான், அரைக்கிறதுக்கும் இதே தண்ணி தான். இதுக்கப்புறம் ஒரு ட்ராப் தண்ணி கூட நான் சேர்க்க மாட்டேன். அரிசி அதே கப்பில் 4 கப்பு அரிசி எடுக்கிறேன். அரிசியை நாம் கழுவி கொண்டு வந்துடுவோம். நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அவல் தான் இது. ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அவல் அரிசியை ஒரு தடவை கழுவிட்டு 3 மடங்கு தண்ணீர் சேர்த்து ஊற வைப்போம். இது எல்லாம் சேர்த்து நீங்கள் 4 மணி நேரம் ஊற வைக்கணும். உளுந்து மட்டும் அரை மணி நேரம் வெளியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம். இது சும்மா வெந்தயம் ஊற அளவுக்கு தண்ணி போட்டால் போதும். கண்டிப்பாக உளுந்தை ஃப்ரிட்ஜில் வச்சு அரைங்க. உங்களுக்கு நல்லா உங்களோட இட்லியோட டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். 4 மணி நேரம் கழித்து அரைக்கலாம். கிரைண்டரை இது போல் ஓட விடுங்க. அதுக்கப்புறமா வெந்தயம் சேருங்க. வெந்தயம் சேர்த்துட்டு கிரைண்டர் ஆன் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் அந்த கல்லில் மாட்டிக்கும். இது போல் ஏதாவது ஒரு ஸ்டிக்கை வச்சு ஓரங்களை மட்டும் எடுத்து விட்டோம்னா எங்கேயுமே அங்கங்கே நிற்காம நல்லா நைஸாக அரைஞ்சிடும். வெந்தயம் போட்ட 1 நிமிஷத்துலேயே சூப்பராக அரைஞ்சிடும். இப்போ தான் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து இதை கொண்டு வரேன். இப்போ இந்த உளுந்து தண்ணி எல்லாமே மொத்தமாக சேர்க்க போகிறேன். அப்படியே நான் இந்த மெத்தடில் தான் ரொம்ப நாளாகவே இட்லி செஞ்சிட்ருக்கேன். இட்லியும் பயங்கர சாஃப்டாக இருக்கும், தோசை நல்லா கிறிஸ்பாக வரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நம்ம ஓரங்களை மட்டும் எடுத்து விட்டால் போதும். 2-3 தடவை ஓரங்களை மட்டும் எடுத்து விடுங்க, எங்கேயும் உளுந்து மாட்டாமல் இருக்க. 10 நிமிஷத்துலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உளுந்து நல்லா உபரியாக வந்துடும். பாருங்கள், 10 நிமிஷத்துலேயே எனக்கு உளுந்து 2 மடங்கு அதிகமாகிடுச்சு. கரெக்டாக 20 நிமிஷம் நீங்கள் உளுந்து அரைச்சா போதும். இதுக்கப்புறம் நம்ம எந்த தண்ணியோ இல்லை தெளித்து விடுறது அது மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். அந்த ஊறின தண்ணியே கரெக்டாக இருக்கும். ஓரங்களை மட்டும் எடுத்து விட்டு கரெக்டாக 20 நிமிஷம் ஆட்டிங்கன்னா உளுந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம உளுந்து எல்லாம் அரைஞ்சிருச்சு. 20 நிமிஷம் கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சாக ஏரியாக நமக்கு உளுந்து கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நான் பவுலில் மாற்றிடுறேன். உளுந்து அரை மணி நேரம் வெளியில் ஊற வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரைக்கும் போது எடுத்தால் போதும். உங்களுக்கு கரெக்டான அந்த பதம் வரும். இதுவரையும் சாஃப்டாகவே வரல இட்லி. நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% சக்ஸஸ் தான். இப்போ உளுந்து எல்லாம் நாம் எடுத்துட்டோம். இப்போ அதே கிரைண்டரில் அரிசியை சேர்த்துருவோம். அரிசி வெளியில் தான் இருக்கணும், அது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அரிசியும் அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் எந்த தண்ணியும் வேண்டாம். அதே மாதிரி அரிசியை சேர்த்துட்டு ஓரங்களை மட்டும் நம்ம லைட்டாக ஒரு 2 தடவை எடுத்து விட்டால் போதும். அரிசிக்கு டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 25 நிமிஷம். 25 நிமிஷத்தில் அரிசி நல்லாவே உங்களுக்கு நைஸாக அரைஞ்சிரும். இந்த நொய் மாதிரி அரைக்கணும் இல்லை ரவை மாதிரி அரைக்கணும் அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நல்லா அரிசியை நைஸாக அரைங்க. இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். 25 நிமிஷம் அரைச்சிங்கன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக இந்த மாவு ரெடி ஆகிடும். இப்போது 25 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த உளுந்தை இதோடு சேர்த்துருவோம். அரிசியும் உளுந்தும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அரைஞ்சால் போதும். தேவைக்கேற்ப உப்பு நான் இப்போவே சேர்த்துருவேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேன். இப்போ எல்லாம் அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு தனி பவுலில் மாற்றிடுவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது உங்களுக்கு காலையில் காமிக்கிறேன். காலையில் பாருங்கள் நல்லா அது எத்தனை மடங்கு பெருசாக இருக்குன்ட்டு. மேலே வரைக்கும் நமக்கு அந்த மாவு வந்திருக்கு. மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா 50 இட்லி கிட்டே வரும் இந்த மொத்த மாவுக்கும். இப்போ இதை நான் இட்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது போல் இட்லி தட்டில் எண்ணெய் சேர்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இது போல் மாவை நாம் ரொம்ப கலக்காமல் மேலே இருக்கிற மாவு மட்டும் எடுத்து ஊற்றுனீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். தோசை ஊற்றும் போது மட்டும் லைட்டாக கலக்கிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 4 நிமிஷங்க இட்லி சூப்பராக ரெடி ஆகிடும். எங்கேயுமே ஒட்டவே இல்லை. ஸோ நம்ம இட்லி ரெடி. உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பாருங்கள் மேலே எழும்பி இட்லி வந்திருக்கு. 1 நிமிஷம் ஆற விட்டுட்டு எடுத்தோம்னா இட்லி ரெடி. உடனே எடுக்கணுன்னா அந்த இட்லி பாத்திரத்தை பின்னாடி தண்ணியில் காமிச்சிங்கன்னா உடனே எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்பாஞ்ச் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ லைட்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் இட்லி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷுங்க. இதில் சாம்பார் சட்னி எது ஊற்றினாலும் அப்படியே கரைஞ்சி போகிற அளவுக்கு இருக்கும் இட்லி. இட்லியும் சரி தோசையும் சரி இதே மாவில் ரொம்ப சூப்பராக வரும். தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிப்போம்.
அதே மாவை நீங்கள் எப்பவுமே எப்படி தோசை ஸ்ப்ரெட் பண்ணுவீங்களோ அது போல் சுற்றி விடுங்க. எண்ணெய் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மேலே ஊற்றிப்போம். பாருங்கள் எவ்வளோ தோசை கிறிஸ்பாக, எவ்வளோ மெலிசாக, இன்னும் நெய் போட்டிங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பாக வரும் தோசை. இப்போ அருமையாக நம்மளுடைய இட்லியும் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இதே பதத்தோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கும் சூப்பரான 100% ரிசல்ட் கிடைக்கும். செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.